வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த ஈவினிங் ஸ்நாக்கு என்னென்னு பார்க்குறீங்களா? காளான் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இந்த காளானை தான் நம்மளுக்கு இதுக்கு வேணும். பட்டர் காளான்லாம் சரியாக வராது. இந்த மஷ்ரூம் தான் நம்மளுக்கு ஓகே. இந்த காம்பெல்லாம் நம்ம வெட்டக்கூடாது. மைதா மாவு போட்டு உப்பு போட்டு கழுவிடுங்க. அப்படியே பிச்சின்னா கூட அந்த கருப்பு கலர்லாம் வந்துடும். அப்படியே இது எடுத்தீங்கன்னா வந்துடும். ரெண்டாக கூட நீங்கள் பிச்சுக்கரலாம். நல்லா அகலமாக இருந்தால் 2-3 கூட நீங்கள் பிச்சுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ வாங்க மசாலா பொருளை பார்ப்போம். ஆனால் பட்டர் காளான் சரியாக வராது. இந்த மஷ்ரூம் தான் நம்ம சரியாக வரும். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு பிரட்டிட்டு ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிறோங்க. அடித்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு பாதி முட்டையை அதை ஊற்றுங்க. பிரட்டிட்டு முட்டையை போடுங்க. முட்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். பாதி முட்டை போட்டாச்சு, அவ்வளோதான். ஒரு முட்டையோட போடலாம், ஆனால் நம்மளுக்கு வேண்டாம். 1/2 கிலோவுக்கு ஒரு முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது 1/4 கிலோ மஷ்ரூம் தான். அதுக்கு நீங்கள் பாதி முட்டை போட்டாலே போதும். நல்லா முட்டையோட நல்லா அந்த மஷ்ரூம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி வச்சுருங்க. கிண்டி ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. நம்ம கோழியாக இருந்தால் கொஞ்சம் கூட நேரம் ஊற வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு கலவையை நம்ம பார்ப்போம். இந்த மாவு வச்சுருந்தீங்கன்னா, கெந்தக்கி ஃப்ரை சிக்கன் மாவு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அதில் மிளகாத்தூளும் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம மாவு கலவை செய்ய போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பூண்டுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, இஞ்சித்தூள் 1/2 ஸ்பூனு. மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் கண்டிப்பாக வேணும். பூண்டுத்தூள் இஞ்சித்தூள் வேணுண்டா இருந்தால் போடுங்க, இல்லைண்டா தவிர்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மைதா மாவு 50 கிராம், உப்பு, சோள மாவு 3 ஸ்பூன். இவ்வளோ தான். இது நம்ம ஒரு தடவையிலே இந்த மாவு நம்மளுக்கு முடியாது. இது பேலன்ஸ் இருக்கும். நம்ம 2 தடவை அந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலாம். மஷ்ரூம் தான் ஃப்ரை பண்ணணும் தான் இல்லை இந்த மாவில். கோழி ஃப்ரையெல்லாம் நான் ஏற்கனவே கெந்தக்கி கோழிலாம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு நம்ம நிறைய வகையான ரெசிபிகளுக்கு இந்த மாவு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட காளான் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, போதும். மாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவில் நம்ம எல்லா காளானையும் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிடணும். எப்படி நம்ம கோழியை பிரட்டி எடுத்து வைப்போம் அந்த மாதிரி பிரட்டி எடுத்து வைங்க. நல்லா கோட்டிங் நல்லா எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி மாவில் பிரட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் கூட நீங்கள் போட்டு பிரட்டலாம். ஒரு 4-5 எடுத்து போட்டு கையில் பிரட்டிடலாம். ஒன்றுமே ஆகாது, பியோலாம் செய்யாது. தைரியமாக செய்யுங்க. பொரிச்ச பிறகு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. இதில் நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இறால், கனவா எல்லாமே நம்ம போட்டு ஹோடாக்கு கூட நம்ம இந்த மாவில் கோட்டிங் பண்ணி பொரித்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரட்டி எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் இந்த நேரத்தில் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம முடிச்சுட்டு நம்ம போய் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நல்லா அடுப்பை ஏற்றி விட்ருங்க. இது போடையில் நம்மளுக்கு அடுப்பு நல்லா ஏற்றி இருக்கணும். அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக பொரிக்க முடியும். உங்கள் சட்டி எவ்வளோ கொள்ளுதோ அதை மட்டும் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்தையும் போடுங்க. கையில் கூட எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு என்னென்னா இது செய்யும்போது நம்மளுக்கு கீழே உள்ள அடி நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். வந்த பிறகு பிரட்டி விடணும். நம்ம போட்டதோடய பிரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு சொதன்னு போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நல்லா கீழே உள்ள அடி கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. வச்சு இப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் ஆப்பை வச்சு பிரட்டி விடுங்க. இப்போ ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு பிரட்டையிலே தெரியணும் அந்த முறுக்கு எப்படி நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சத்தம் அடங்கணும்.
இந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு கீழே மாரி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. அதுவும் தெரியலேண்டா கொஞ்சம் ஆப்பிள் அமைக்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா கிராஸாக இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக தெரியணும். அப்படியே முறுக்குலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிறிஸ்பியாக தெரியணும். பக்கோடா முறுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படி தெரியணும். அதோடு எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு குட்டீஸுக்கு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது குட்டீஸும் சாப்பிட்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க கூட நம்ம கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காஃபி இல்லை ஒரு டீ கலக்கி வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறு சட்டிக்கு நான் போட்டுட்டேன். அதையும் நம்ம கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துருவோம். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 மினிட்ஸு தான். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching Skitchen. Bye, see you soon.